இந்த பகல்காம் அட்டாக் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மேல ஆகுது. இன்னும் டெரரிஸ்ட்ட புடிக்கவே இல்ல. அவங்க தேடிட்டே இருக்காங்க. வீரப்பன் மாரி அவனுங்க காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டானுங்க. அது ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டுன்றாங்க. உள்ள போய் புடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம நம்ம விசிபிலிட்டியே ஒரு 5 மீட்டர், 10 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம நைட் டைம்லாம் நம்ம போனா கண்டிப்பா டார்ச் அடிச்சுட்டு போவோம். அவனுக்கு தெரியும் நம்ம வரத. அதனால அவன் வந்து நம்மள அட்டாக் பண்ணலாம். அந்த மாரி ரொம்ப சிக்கலான விஷயம் இது. இந்த தீவிரவாதி கிடைப்பாங்களா, கிடைக்க மாட்டாங்களான்னு கேட்டா டவுட்டு தான் நெனைக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நெறைய வாட்டி இந்த மாரி பண்ணிட்டு தப்பிச்சிருக்காங்க. அதே குரூப். அந்த டெரரிஸ்ட் குரூப் பேர் என்னன்னா ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ன்ட்டு. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி 2024ல ஒரு வாட்டி அப்படிதான். இந்த இண்டூஸ் வந்து ஒரு பஸ்ல பில்கிரிம்காக எங்கேயோ போம்போது, அந்த பஸ்ஸ வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுல 9 பேர் இறந்திருக்காங்க. 20 பேருக்கு மேல பயங்கர காயம். அதே மாரி தான் இந்த அட்டெம்ப்ட் முடிச்சுட்டு அவங்க காட்டுக்குள்ள போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு முன்னாடி 2, 3 வாட்டி இந்த மாரி தப்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க வந்து பயங்கர வெல் ட்ரெயின்ட்ன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் ஆர்மில இருந்தவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து இந்த மாரி செயல்லலாம் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க.